அவதாரிகளே நமஸ்காரங்கள். श्रीनिवासेति श्रेष्ठदयापात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळिनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयिगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः अनुज्झितक्षमायोगं पुण्यजनबाधकम् अस्पृष्टमदरागं तं रामं तुर्यमुपास्महे। नमस्याम्यरविन्दाख्यं नाथभावे व्यवस्थितं शुद्धसत्त्वमयं शौरेः अवतारमिवापरं नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलकतां गतं यस्य सारस्वरस्रोतो वकुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः समन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ஷீரொன்னு தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள்ளோரொன்னு தானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு प्रख्यातश्रुतिविभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदनवैभवप्रतिष्ठां रागान्ध्यप्रशमनकरीं रहस्यरक्षां लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयति यः पर्वः परमं रहस्यं संवादयेश शरणागतिमन्त्रसारः। महादेशिकाय नमः। शरणागति गद्य भाष्यத்தில் முதலாவது சூர்ணிக்கை அதோட அர்த்தானுசந்தானங்கள் எல்லாம் பண்ணோம். அதில் தாயார் பக்கத்தில் பண்ணக்கூடிய புருஷகார பிரபத்தியோட அந்த வைபவம், அதில் எப்படி பண்ணக்கூடிய பிரகாரம் என்ன, என்னென்ன குணங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது, அந்த புருஷகாரத்துக்கு உபயுக்தமான சரண்யத்துக்கு உபயுக்தமான குணங்கள் எது இதெல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது, இதெல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்னு பாஷிகாரர் தாம் சொந்தா பண்ண விஷயத்தை நமக்கு பிரகாசப்படுத்தி தெரியப்படுத்துகிறார். அதில் தாயார் கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்வாசனை, அந்த புருஷகாரம் பண்ணதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலம் என்ன, என்ன பிரார்த்தனை அப்படின்னா, பகவத் பிரபத்தி ஒரு விதமான விக்னமும் இல்லாமல் ஏற்படுறது. அதனால வேண்டின என்னென்ன பலங்கள் நமக்கு இஷ்டமோ அதெல்லாமே நமக்கு கிடைக்கிறது முதலான விஷயத்தை இங்கே அந்த பகவான் பாஷிக்காரர் ஸ்பஷ்டமாக நித்திய கைங்கரிய பிராப்தியே நமக்கு பிரயோஜனம் அப்படின்னு அதை பிரகாசப்படுத்தினார். அதோடு அடுத்ததாக இப்போ பகவத் பிரபத்தியிலையும் கூட ஸ்ரீ விசிஷ்டனான பகவானே. அதனால இங்கே முதல்ல ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு கூடிய
அர்த்தத்தில் ஸ்ரீமத் சப்தத்தோட விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் இங்கே நமக்கு தெரியப்படுத்துகிறார் இந்த முதல்ல சூர்ணிக்கையிலே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். அடுத்ததாக பகவானோட பக்கத்தில் இப்போ பகவத் பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் அதில் எப்படி பகவானோட ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு அப்படின்னு சொல்லி இங்கே சரணாகதி அனுஷ்டானத்தை காமிக்கிறார் பாஷிகாரர். இது பெரிய சூர்ணிக்கை, இதில் நிறைய பாகங்கள் இருக்கு. அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஜானானந்தைக ஸ்வரூப ஸ்வாபிமதானுரூபைக ரூப சிந்திய திவ்யாத்புத நித்ய நிரவத்ய நிரதிசய உஜ்வல்ய சௌகந்திய சௌகந்திய சௌந்தர்ய சௌகுமார்ய லாவண்ய யௌவனாத்யனந்த கல்யாண குணநிதி திவ்ய ரூபா. முதல் பாகத்தில் பகவானோட ஸ்வரூபமும் அதே மாதிரி பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம் அதை பற்றி பாஷிக்காரர் சொல்கிறார். அதார்த்தம் குணங்கள் விபவம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் அடுத்ததாக மேற்கொண்டு சொன்ன கடைசியில் பகவான் பக்கத்தில் சொல்கிறார், ஸ்ரீமன்னு நாராயண சரண்ய சரண்யா அனன்ய சரணா பாதாரவிந்தயுகலம் சரணம் பிரபத்யே அப்படின்னு பண்ணக்கூடிய இந்த பெரிய சூழ்நிலை இது. இதில் முதல் பாகம் பகவானோட ஸ்வரூபத்தையும் அவனோட திவ்யமங்கள விக்கிரகம் அதோட விசேஷங்கள் எல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி அகிலேய பிரத்யநீக கல்யாணைகதான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்றது பகவானோட ஸ்வரூபத்தை விஷயத்தில் சொல்லக்கூடியது. சுவாபிமதானுரூபைக ரூப அச்சிந்திய திவ்யா அத்புத நித்திய நிரவத்திய நிரதிசய ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா. இது பகவானோட திவ்யமங்கள விக்கிரகத்தோட விசேஷமான அனுசந்தானம். அதை இங்கே சுவாமி தேசிகன் நமக்கு காமிக்கிறார். அது வியாக்கியானத்தில் ஏவம் ஸ்ரீமத் சப்தாபிப்ரேதம் அர்த்தம் உபயோக விசேஷ பரியந்தம் உதாகிருத்திய. துவயமந்திரத்தில் முதல்ல வரக்கூடிய ஸ்ரீமத் அன்னக்கூடிய சப்தம் ஸ்ரீ விசிஷ்டத்துவம் நித்திய யோகம் சொல்றது. அங்கே மது பிரத்யயம்ன்றது ஸ்ரீமத் அப்படின்றது பகவானோட தாயாருக்கு இருக்கக்கூடிய நித்திய யோகம் அன்னக்கூடிய அர்த்தத்தில் வருது. ஸ்ரீமத் சப்தாபிப்ரேதம் அர்த்தம் உபயோக விசேஷ பரியந்தம் உதாகிருத்தியா அப்படின்னார். அதனால நமக்கு அனுசந்தானம் பண்ணி என்ன பிரயோஜனம், இங்கே எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த உபயோக விசேஷம் என்ன, நமக்கு விசேஷமான உபயோகம் இதில் நமக்கு தெரிஞ்சு வருது அப்படின்னா அதை சொன்னார். நித்திய கைங்கரிய பிராப்தியபேட்சையா அப்படின்னார். நமக்கு வேண்டினது எதுன்னா நித்திய கைங்கரிய பிராப்தி அப்படின்றது அது வரைக்கும் அதோட அர்த்தத்தை எல்லாம் நமக்கு தெளிப்படுத்தினார். அதார்த்தம் பிராபியத்துவ பிராபகத்துவ உபயுக்த சர்வாகார சங்கிராஹக நாராயண சப்தம் பிராபியத்துவ கொஞ்சம் கிளியரா இல்லை பிரிண்ட் இது. பிராபியத்துவ பிராபகத்துவ பூர்வக உபயுக்த பூர்வக உபயுக்த சர்வாகார சங்கிரக பிராபியத்துவ பிராபகத்துவோபயுக்த சர்வாகார சங்கிராஹக நாராயண சப்தம் வியாச்சிக்யாசுஹு. இதை வியாக்கியானம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறார். இப்போ எல்லாம் பிராபியத்துவம் பிராபகத்துவம் இதோட அர்த்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரங்களையும் சங்கிரகம் பண்ணி நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய நாராயண சப்தத்தோட வியாக்கியானம் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண அப்படின்னு கூடிய அதில் நாராயண சப்தத்தோட அர்த்தத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். நாராயண சப்தத்தினாலே நமக்கு பிராபியத்துவமும் பிராபகத்துவமும் ரெண்டும் தெரிஞ்சு வருது. பிராபியத்துவம்னா யாரை அடையணும், கடைசியில் நமக்கு பலம் என்ன அப்படின்றது தெளிவுபடுத்துறது. அது கோல் அப்படின்னுட்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட் பிராபியம்ன்றது. பிராபகம் அப்படின்றது மீன்ஸ் சாதனம் அப்படின்னு உபாயம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டும் கூட நமக்கு நாராயண சப்தத்தில் எப்படி தெரிஞ்சு வருது அப்படின்றத இங்கே பாஷிக்காரர் தெளிவுபடுத்துறாரு அப்படின்னார். அங்கே தத்புருஷ வியுத்பத்தௌ அயன சப்தார்த்தம்
பகுவிரீஹௌ அந்நிய பதார்த்தம் ச திவ்யாத்மஸ்வரூபம் தாவதாக அப்படின்னா அகிலஹேயா அப்படின்றதுனால நாராயண சப்தத்தில் ரெண்டு விதமான அர்த்தங்கள் தெரிஞ்சு வருது. அதில் தத்புருஷ சமாசம் வியாக்கரண பிரகாரம் அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டாருது. அதில் தத்புருஷ சமாசம் பகுபிரீஹி சமாசம் அப்படின்னுட்டு, பகுபிரீஹி சமாசம்ன்றது அந்நிய பத பிரதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த சப்தத்தினாலே என்ன சொல்லப்பட்டிருக்கோ நேராக அந்த சப்தத்தில் அது ரெண்டும் அதுக்கு முக்கியமான அர்த்தம் இல்லை, அது ரெண்டும் உள்ளக்கூடிய வேறொரு பதார்த்தத்தை நமக்கு தெரியப்படுத்துறது பகுவிரீஹி சமாசம் அப்படின்றது. அதுதான் அதுக்கு பகுவிரீஹி சமாசத்துக்கு அர்த்தம். அதனால நாராயணா அப்படின்னா முதல்ல தத்புருஷ சமாசத்துல நாராயணாம் அயனம் அப்படின்னு சொல்லப்படுறது. அயன சப்த அர்த்தத்தை முதல்ல சொல்றார். தத்புருஷ உற்பத்தியில எல்லாருக்கும் அவன்தான் கதி, அவன்தான் உபாயம் அப்படின்றது. பகுவிரீஹி சமாசத்துல என்ன வந்து நாராஹா அயனம் யஸ்ய சஹா நாராயண அப்படின்னு சொன்னான். அதுல நார சப்தத்துக்கும் அயன சப்தத்துக்கும் நேராக அர்த்தம் இல்லை. இந்த நார சப்தத்தினாலே எல்லாம் சேத்தனாக்கள் எல்லாம் சொல்லப்படுறாரு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாசஸ்தானம், எல்லாரும் அவனுக்கு வாசஸ்தானம். அயனம்ன்றதுல வாசஸ்தானம். இங்க வாசஸ்தானம்ன்றதும் அர்த்தம் இல்லை நாராயண சப்தத்துக்கு இல்லை. சேத்தனங்கள்ன்றதும் அர்த்தம் இல்லை. சேத்தனாக்கள் எல்லாம் யாருக்கு வாசஸ்தானமோ பிரதானமா சேத்தனாக்கள் யாருக்கு வாசஸ்தானம் ஆஹா யாரு உடையவனோ அவன் நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுறது. நாராயண அப்படி என்று சொல்றதுனாலே அந்த அந்த அர்த்தத்துல எல்லாருக்கும் அந்தர்யாமித்துவம்ன்றது தெரிஞ்சு வருது. அது வந்து அவனோட திவ்யாத்மஸ்வரூபம் சொல்லப்படுறது. அது அகிலஹேயான்னு ஆரம்பிக்கிறார். அதுல சம்புத்தியந்த பிரயோகாத் வியாக்கியேபி ததாத்வேன துவச்சப்த அத்தியாகாரா இது கேஜித்து. சில பேர் இதுக்கு அர்த்தப்படுறா இந்த மாதிரி. இங்கெல்லாம் எல்லாமே சம்போதனை பண்ணு பண்ணக்கூடியது தெரிஞ்சு வருது. இங்கே பார்த்தா நமக்கு எல்லாமே பகவானே சம்போதனம் பண்றது, டைரக்டா அட்ரஸ் பண்றோம் அவனே. நிகில ஜெகதாதாரா, ஹே அகில ஜெகத் சுவாமின்னு, ஹே அஸ்மத் சுவாமின்னு, ஹே சத்யகாமா சத்ய சங்கல்பா. இவனை பகவானே நேராக பார்த்து அவனே நாங்கள் சம்போதனம் பண்ணிட்டு இருக்கிறது. அர்த்திகல்பகா ஆபத் சகா ஸ்ரீமன் இதெல்லாம் சம்போதனை பண்ணக்கூடியது அப்படின்னுட்டு அந்த சம்போதனைன்னு கூடிய இதுல இருக்கக்கூடிய பிரயோகம் அந்த மாதிரி தான் வியாக்கியானத்துல இருந்தாலும் கூட அங்கே ததாத்வேன துவச்சப்த அத்தியாகாரா அப்படின்னுட்டு துவம் அர்த்திகல்பகா துவம் ஆபத்சகா துவம் ஸ்ரீமன் இந்த மாதிரி சேர்த்துக்கோணும் அப்படின்னு சில பேர் சொல்றா அப்படின்னு சொன்னா. எப்படியானும் அர்த்தம் பண்ணலாம். ஸ்ரீமன் நாராயணா சுவாமின்னு இத்தியாதவு மந்திராந்தரேச்ச அதத் திரஷ்டவியம். அதில் அப்படி ஸ்ரீமன் நாராயண சுவாமின்னு கூடிய வேறு மந்திரங்கள்ல இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நமக்கு தெரியப்படுத்தணும். அத்தியாகாரம் பண்ணா ஆட் பண்றது, தொச்சப்த அத்தியாகாரம் பண்ணா தொம் அப்படின்னுட்டு முதலானது நாங்கள் சேர்த்துண்டு அனுசந்தானம் பண்ணலாம். நேராக இல்லை பகவானியே அந்நியே தூ அப்படின்னாரு. இது சுவாமி தேசிகனோட அபிப்பிராயம் என்று தெரியப்படுத்துறது. பிரார்த்தனானுகுண தாத்பரியானுசாரேன சம்புத்தி பிரயுஜ்யதே இத்தியாஹு. பிரார்த்தனத்துக்கு அனுகுணமான தாத்பரியம் நேராக பகவானை பார்த்து சொல்லிருக்குச்சே பாஷ்யக்காரர். அதனாலே இந்த பிரார்த்தனைக்கு அனுகுணமான அர்த்தத்தை நாங்கள் சொன்னா நேராக பகவானியே சம்போதனம் பண்ணிருக்கார் அப்படின்னுட்டும் நாங்கள் அர்த்தம் பண்ணலாம். இது சுவாமி தேசிகனோட அபிப்பிராயம்ன்றது நமக்கு தெரியப்படுத்துறது. நேராக சம்போதனையே இருக்கு இங்கே அப்படின்னுட்டு. அகிலஹேய பிரத்யநீகத்துவம், அகிலஹேய அத்தியந்த அபாவவத்துவம் அப்படின்னார். அத்தியந்த அபாவம்னா எங்கேயும் என்னைக்குமே எங்கேயும் பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அகிலஹேயம்னா எல்லா விதமான தோஷங்கள், எந்த தோஷமும் இருக்கவே முடியாது அந்த மாதிரி அத்தியந்த அபாவம் அப்படின்றது ஒரு பாரிபாஷிக சப்தம். நியாய தர்சனத்தில் சொல்றது அந்யோன்யாபாவம், அத்தியந்தாபாவம், பிராகபாவம், பிரத்வம்சாபாவம் இந்த மாதிரி அபாவத்தையே ஒரு பதார்த்தமாக நாலு விதமாக சொன்னார். அத்தியந்தாபாவம்னா இப்போ ஆகாஷ புஷ்பம் அப்படின்னா அது அத்தியந்த அபாவம், சேஷசிருங்கம் அப்படின்னு சொல்றோம்.
இதெல்லாமே அத்தியந்த அபாவம், எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தத்தை இங்கே அகிலஹேய சப்தம் சொல்றது. பகவான் பக்கத்துல தோஷம்ன்றது அத்தியந்த அபாவம்ன்றது சொல்றது அப்படின்னா, தேன கதிபய ஹேய ரஹிதேபியா விவச்சேதா அகிலஹேய பிரத்யநீகத்துவம்ன்றதுனால அது தெரியப்படுத்துறது. அதுக்கு விருத்தமான சுபாவம், அது தள்ளி போடக்கூடிய சுபாவம், எல்லா விதமான தோஷத்துக்கும் நேர விருத்தமான சுபாவம் அப்படின்னு சொன்னதுனாலே எல்லா சில தோஷங்களே இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தத்தினாலையும் இங்கே அது வேறுபட்டது அப்படின்னு தெரியப்படுத்துறது அப்படின்னார். கல்யாணைக்கு தானத்துவம் கல்யாணானாம் சர்வேஷாம் குணானாம் சாதாரண ஆசிரிய பூத விஸ்தாரத்துவம் அப்படின்னார். சாதாரணமாக எல்லா குணங்களுக்கும் ஆசிரியமானது கல்யாணமே, மங்களகரமான குணங்களே இருக்கக்கூடியது. கல்யாணைக தானத்துவம் அப்படின்னார். எல்லா விதமான மங்களமான குணங்களுக்கும் ஆசிரியமானது அப்படின்னு சொல்றார். நித்யாதீனாம் அப்படி சர்வமங்கள குணவத்துவம் அப்படின்னார். அப்படின்னா நித்திய சூரியர்களுக்கு எல்லா குணங்களும் இருக்குமே, நித்திய மங்கள குணங்கள் எல்லாம் அப்படின்னா எல்லா குணங்களும் இல்லை அவளுக்கும் கூட, பகவானுக்கு ஒருத்தனுக்கு தான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இப்போ ஸ்வதகான்றது கிடையாது. நித்திய சூரியர்களுக்கெல்லாம் பகவானோட அதீனத்தில் இருக்கிறதுனாலே பகவானாலே கொடுக்கப்பட்டது, நிருபாதிகமானது இல்லை. அதுவும் கூட பகவானோட சங்கல்பத்தினாலே கொடுக்கப்பட்ட ஸ்வரூபம் சுபாவங்கள் எல்லாம் நித்திய சூரியர்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி அகிலேய பிரத்யநீகம் சப்தத்தினாலேயே பகவான் எல்லா பதார்த்தங்களுக்கு இன்னும் வேறுபட்டவன் அப்படின்றது தெரியப்படுத்துறது அப்படின்னார். சமஸ்தஹேய ரஹிதம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம். இது விஷ்ணு புராணத்துல சொல்லக்கூடியது. விஷ்ணு அப்படின்னு கூடிய பரமபதம், எந்த தோஷங்களும் இல்லாதது அப்படின்னுட்டு. பரமபத சப்தத்துல இது வேதார்த்த சங்கிரகத்திலையும் பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணும் போது பரமபதம் பண்றதுக்கு 3 அர்த்தங்களை சொல்றார். பத்தியதே என்ன, கம்யதே, பிராபியதே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஜீவாத்மஸ்வரூபமும் பரமபதம்னு சொல்லப்பட்டிருக்கு சில பிரமாணங்கள்ல. வைகுண்டமும் பரமபதம்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானே சாட்சாத்தாக பரமபதம்னு சொல்லப்பட்டிருக்கான். இந்த மாதிரி அதுக்கு 3 அர்த்தம் இங்கே. விஷ்ணு அன்னு கூடிய பரமபதம், விஷ்ணுவாக்கியம் பரமபதம், பகவானே சொல்லப்பட்டிருக்கான் இங்கே. சமஸ்தஹேய ரஹிதம் ஸ்மிருதி பிரமாணத்தை காமிக்கிறார். அகிலஹேய பிரத்யநீகம் பண்றதுக்கு தேஜோபலேஸ்வரிய மகாவபோதி சுவீரிய சக்தியாதி குணைக ராசிஹி அப்படின்னு. இதுவும் கூட விஷ்ணு புராணத்தோட ஸ்லோகமே. இது ஷாட்குண்ய விசிஷ்டநாதவன் பகவான் அப்படின்னு சொல்றது. இந்த குணங்களே ஒரு பெரிய, அந்த குணங்களோட ஒரு ராசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேஜஸ், பலம், ஐஸ்வர்யம், அப்புறம் மகாவபோதம் ஞானம், சுவீரியம் வீரியம், சக்தி, ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜாம்சி அப்படின்னு சொன்ன மாதிரி இது அந்த ஷாட்குண்யத்தை பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சச்ச சர்வகுணோபேதா இத்தியாதி பிரசித்தா, எல்லா கல்யாண குணங்களையும் ஆசிரியமானவன் குணங்களுக்கு அப்படின்றது இது சொல்லப்பட்டிருக்கு. இதனால இது 2 சப்தத்தினாலே அகிலேய பிரத்யநீகம் கல்யாணிக தானத்துவம், இது 2 என்ன சொல்றதுன்னா உபயலிங்காதிகரணார்த்த உபயோக அதிசயாத்து பிரதமம் ஈஹோக்தா அப்படின்னாரு. உபயலிங்காதிகரணம்ன்றது பிரம்மசூத்திரத்தில் ஒரு அதிகரணம். பகவானோட உபயலிங்கம் 2 லட்சணங்கள் பகவானுக்கு இருக்கு அப்படின்னாரு. இப்போ ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு சத்திரம் சாமரம்ன்றது 2 அசாதாரணமான லட்சணம். அந்த சத்திரம் சாமரம் பார்த்தாலே பெரிய சக்கரவர்த்தி வந்துட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி 2 அசாதாரணமான லட்சணங்கள் பகவானுக்கு எது அப்படின்றது அகிலேய பிரத்யநீகத்துவம் கல்யாணிக தானத்துவம் அப்படின்றது. இது 2ம் உபயலிங்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உபயலிங்கத்தோட ஸ்வரூபம் பகவானுக்கு இருக்கக்கூடியதே 14 சூத்திரங்களால அவர் பாதராயணர் உபயலிங்காதிகரணம் மன்றத்தில் அற்புதமாக ஸ்தாபனம் பண்ணார். ஸ்பஷ்டமாக சகுண பிரம்மான்றது அங்கே ரொம்ப அற்புதமாக ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. அந்த அர்த்தத்தை எல்லாம் இங்கே பாதராயணர் எது பிரம்மசூத்திரங்கள்ல உபனிஷத்துகளோட உபனிஷத்துகள்ல நமக்கு என்ன அர்த்தம் தெரியறது அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணாரோ அந்த அர்த்தங்களை எல்லாம் இங்கே ஏன் அப்படின்னா
முதல்ல எதுக்காக அதை சொன்னார் அப்படின்னா இங்க அதுதான் நமக்கு ரொம்ப உபயுக்தமானது இந்த பிரபத்தி அனுஷ்டானத்துல அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ரெண்டும் இருக்க வேண்டியது. பிராபியத்துவம்ன்றது பிராபகத்துவம் ரெண்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா உபயலிங்க விசிஷ்டனான ஒரு சேதன பக்கத்திலேயே போக வேண்டியது. பகவான் தான் அதே உள்ளவன், அவன்தான் நமக்கு பிராபியனும் பிராபகம் ஆக முடியும் என்றதுனால அதை முதல் தெரியப்படுத்துறாரு இங்கே. நராஜ்யாத்தானி தத்வானி இத்தியாதி உக்தா காரணத்வாதி சங்கிதம் அச்சித்கதம் சித்கதஞ்ச விகார அபுருஷார்த்தாதிக்கம் பிரணதோபேக்ஷாதி பரியந்தம் அவத்தியம் ந கிஞ்சிதப்பி அஸ்யாஸ்தி அப்படின்னா இவங்க இந்த தோஷங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அகிலேய பிரத்யநீகத்துவம் அப்படின்றதோட விவரணம் பண்றார் சுவாமி தேசிகன். இங்க என்ன அதனால நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா நாராயண சப்தத்தினாலே நாராயணி அப்படின்னா நராஜ்யாத்தானி தத்வானி நாராயணி தியாகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நரனாலே சிருஷ்டி பண்ணக்கூடிய தத்துவங்கள் அப்படின்னுட்டு சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பகவான் தான் ஜெகத்காரணம், சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் காரணனானவன் அப்படின்னு ஜெகத்காரணத்துவமா காரணத்துவ ஸ்ருதிகள் அற்புதமாக தெரியப்படுத்துறது. அதை பிரம்மசூத்திரங்களையும் பாஷ்ய பாதராயணர் ஸ்பஷ்டமாக 2 அத்தியாயத்தில் அதை ஸ்தாபனம் பண்ணார். முதல் அத்தியாயத்தில் நேராக பண்ணி 2வது அத்தியாயத்தில் வேற அர்த்தங்கள் எல்லாம் இது சொல்லப்படுறது. இந்த இந்த ஜெகத்காரணத்துவத்துக்கு ஒரு விதமான விரோதமும் இல்லை, அதனால எல்லாமே ஜெகத்காரணத்துவத்தையே ஸ்பஷ்டப்படுத்துறது. சேத்தனா சேத்தனங்கள் வேற எதுவுமே ஜெகத்காரணம் இல்லை அப்படின்றது ஸ்பஷ்டமாக ஸ்தாபனம் பண்ணார். ஆனா ஜெகத்காரணத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஜெகத்துல சேத்தனா சேத்தனங்கள் இருக்கு. சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் தோஷங்கள் ஜெகத்துல எல்லாம் தோஷமே இருக்கே. காரணம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக காரியம் இருக்க வேண்டியது. அதனால ஜெகத்துல என்ன தெரியுது அப்படின்னா எல்லா இடத்துல இல்லை, எங்கெங்க பார்த்தாலும் தோஷங்கள். சேத்தனாக்கள் இருக்கா, அவளுக்கு சுகதுக்காதி தோஷங்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அச்சேத்தனங்களுக்கு விகாரம் அடையிறது, ஸ்வரூபத்திலேயே விகாரம் அடையிறது, எல்லாம் தோஷமாக இருக்கே இங்க கண்டு வருது. ஜெகத்காரனான பகவானே உபாதான காரணம், மெட்டீரியல் காசு. இந்த ஜெகத்துக்கெல்லாம் அவன்தான் மூல காரணம் அப்படின்னு சொன்னா இந்த தோஷங்கள் எல்லாம் அந்த காரணத்துல இருக்கணுமே, காரணத்துக்கும் வருதா அப்படின்னு பிரச்சனை வருது. அதுக்காக அதை ஸ்பஷ்டமாக தோஷங்கள் எப்படி அப்படின்னா சேத்தனா சேத்தன விசிஷ்டனான பகவானே காரணம். விசிஷ்ட ரூபத்திலேயே காரணனாரான், ஸ்வரூபத்திலேயே அவன் காரணம் இல்லை. சிதச்சித் விசிஷ்ட பகவான் தான் காரணம். அதில் சூக்ஷ்மமான சிதச்சித் விசிஷ்டனானவன் காரணன், ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டன் காரியனாராம். அதனாலே பகவானே காரணமும் காரியமும் இப்படின்னு சொன்னா அந்த சேத்தனா சேத்தனாக்கள் பகவானை விட்டு ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது. அபிருதக் சித்த சம்பந்தம், பிரியாத ஒரு சம்பந்தம் இருக்கு பகவானுக்கும் சேத்தனா சேத்தனாக்களுக்கும். அதில் பகவான் என்ன பண்றான் அப்படின்னா தன்னோட விசேஷணமான சேத்தனாக்கள் எல்லாம் இருக்காளே அவளுக்கு ஜென்ம மரணாதி இதெல்லாம் உண்டார். சரீர இந்திரியங்களோட சம்பந்தத்தை உண்டு பண்றதுனாலே அவாவோட தர்மபூத ஜானத்துல சங்கோச்ச விகாசங்கள் எல்லாம் உண்டார். இது அபுருஷார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு இஷ்டமில்லை, புருஷார்த்தம் இல்லை. நமக்கு துக்கம் வேணும்னு யாரும் இஷ்டப்படுறா, புருஷார்த்தம் இல்லை அது. அதனால இங்கே எதெல்லாம் உண்டாருதோ நமக்கு கர்மத்து காரணத்தினாலே சேத்தனாக்கள்லையும் கூட ஸ்வரூபத்தில் எந்த விகாரமும் கிடையாது. பத்தாளுக்கும் ஆட்டும் நித்யா முக்தா எல்லாருக்கும் ஸ்வரூபம் என்னைக்குமே பரிசுத்தமான ஸ்வரூபம். அவளுக்கு ஒரு ஸ்வபாவம் இருக்கே அந்த தர்மபூத ஜானம், அதில் சங்கோச்சம் விகாசம் கூடிய ரூபத்தில் அபுருஷார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அபுருஷார்த்தமாட்டம் அச்சேதனத்தில் ஸ்வரூபத்திலேயே விகாரம் ஆடுறது. அச்சேதனம் பரிபூர்ணமாக மாறுறது, ஸ்வரூபத்திலேயே மாறி போகிறது. அதுக்கு அது விகாரம்னு சொல்லப்படுறது. இந்த விகாரத்துக்கும் அபுருஷார்த்துக்கும் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸ்வரூபத்தில் வித்தியாசம் இல்லாமல் சுவாவத்தில் மாத்திரம் சங்கோச்ச விகாசம் முதலானது உண்டாகக்கூடிய சேத்தனாக்களுக்கு அது அபுருஷார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சேத்தனாக்களானால இஷ்டப்பட்டு புருஷார்த்தம் இல்லை அவளுக்கு. எது இஷ்டம் அப்படின்றது தான் அவ
அடையறதுக்கு பிரயத்னப்படுறார். இது இஷ்டம் இல்லை, அபுருஷார்த்தம். அச்சேதனத்துக்கு ஞானமே இல்லை, அதுக்கு சொரூபத்திலேயே விகாரம், அது விகாரம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி லோகத்திலேயே ரெண்டு விதமான தோஷங்கள் பிரதானமாக தெரிஞ்சு வருது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் என்னன்னா அதை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ரெண்டே ரெண்டு விபாகம். ஒன்று விகாரம், இன்னொன்று அபுருஷார்த்தம் அப்படின்னு. இந்த ரெண்டு தோஷங்கள் தான் லோகத்தில் தெரிஞ்சு வருது. ரெண்டே தோஷங்கள் ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறது. விகாரம்ன்றதெல்லாம் அச்சேதனத்தில் இருக்கு, இனர்ட் மேட்டர். அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விகாரம். சேத்தனாக்களே உண்டாகக்கூடிய தோஷங்கள் எல்லாம் அபுருஷார்த்தம். இது ரெண்டையும் பகவானுக்கு கிடையாது. ஏன்னா விகாரங்கள் எல்லாம் அச்சேத்தனத்துக்கு, அபுருஷார்த்தம் எல்லாம் சேத்தனாக்கள், பத்தன சேத்தனாக்கள். அதனாலே ஜெகத்காரனான பகவானோட ஸ்வரூபமோ சுபாவமோ எந்த விதமாகவும் மாறாது, அது ஏகரூபமாக இருக்கும். அதுதான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே சொல்றது. எந்த விதமான தோஷம் அகிலஹேய பிரத்யநீகத்துவம் அப்படின்னா காரணமானாலும் கூட எல்லாத்துக்கும் நராஜாத்தானி இந்த காரணத்துவத்தில் ஒரு தோஷம் வர முடியுமே அப்படின்னு சொன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் சேத்தனாங்கள்ல இருக்கே தவிர பகவானுக்கு கிடையாது. அதே மாதிரி பிரணத உபேக்ஷாதி பரியந்தம் அவத்தியம். வேற விதமான தோஷம் வரலாம் பகவானுக்கு. யாரான போய் சரணாகதி பண்ணா அவளை உபேட்சை பண்ண முடியுமா? நீ நீ கொஞ்சம் ஞானம் எல்லாம் அடைஞ்சு அப்புறம் வா அப்படின்னு சொல்றது, நீ சுத்தமா இல்லையேன்னு சொல்றது, இல்லை நீ நீ ஒரு பிராணியா இருக்கே எப்படி காப்பாத்துறது எப்படி சொல்றது, இந்த மாதிரியான உபேட்சை பண்றது. யாரெல்லாம் சரணாகதி இல்லை இல்லை நேராக சத்ரு பட்சத்தினாலேயே வந்தவர் இருக்கலாம். சத்ருவே வந்தாலும் பகவான் சரணாகதி ரட்சணத்தை பண்ணக்கூடியவன். அவனுக்கு எந்த விதமான அந்த விதமான தோஷமும் கிடையாது. சில பேர் சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு பலம் கிடைக்கலன்னு கூடிய தோஷமே அவனுக்கு என்னைக்கும் வராது. சரணாகத்தாளை என்னைக்குமே உபேட்சை பண்றது இல்லை. இந்த மாதிரி தோஷங்களும் கூட பகவானுக்கு கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. இதுதான் அகிலேயே பிரத்யநீகத்துவம் பண்றதுக்கு சொல்லப்படுறது. நச்ச கல்யாண குணேஷு அஸ்ய அவித்தியமானஹ கஷ்டித் இத்தியர்த்தः. கல்யாண குணங்கள்ல இல்லாத கல்யாண குணமே கிடையாது. பகவான்ல இல்லாத ஒரு கல்யாண குணம் எங்கேயான பார்க்க முடியுமா? வேற ஏதாவது சேத்தன பக்கத்துல என்ன? எங்கேயும் பார்க்க முடியாது. பகவான்ல சமஸ்த கல்யாண குணங்களும் சமஸ்த குணங்களும் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அகிலேய பிரத்யநீக கல்யாண குணைகதானம்ன்றது ரொம்ப பகவானோட ஸ்வரூபத்துல எந்த மாதிரி ஸ்வரூபம் உபயலிங்க விசிஷ்டத்துவம் என்றது ஸ்பஷ்டமாக தெரியப்படுது. இது முதல்ல அனுசந்தானம் பண்ண வேண்டியது. இதுதான் நமக்கு முக்கியமாக பிராபியத்துவ பிராபகத்துவ ரூபத்துக்கு ரொம்ப பிரதானமான ஆகாரம் அப்படின்னு சொல்லி அதே முதல்ல அனுசந்தானம் பண்றார். அதார்த்தம் பஷாத்து ஞானபலாதி குணோக்தேகே ஏதத் விவரணம் அப்படின்னார். ஞானபல ஐஸ்வர்யா அதெல்லாம் சொல்றது, ஞானானந்தைக ஸ்வரூபம் அதெல்லாம் சொல்லப்படுறது. இதோட விவரணமே ஆறுது. அதெல்லாம் ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலட்சண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்யாணைக்கு தானமார்த்தம் அதெல்லாம் இதோட விவரணமே ஆறுது. ஸ்வரூப நிரூபகம் ஞானத்வாதிகம் அத்திர கல்யாண சப்தேன சாமானியதா சங்கிரஹீதம் அப்படின்னு. இந்த கல்யாண சப்தத்தினாலேயே கல்யாணைக்குத்தான அப்படின்னு கல்யாண சப்தத்தினாலேயே ஸ்வரூப நிரூபகமான தர்மங்கள் அதுவும் கூட சாமான்யமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஸ்வரூப நிரூபகமான தர்மங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் அமலம் ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5 குணங்கள் பகவானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். அந்த எந்த தர்மத்தினாலே எந்த ஒரு விசேஷணத்தினாலே ஒரு குணத்தினாலே ஒரு பதார்த்தம் வேற பதார்த்தங்களுக்கு இன்னும் வேறுபட்டது அந்த விசேஷமாக நமக்கு தெரியறதோ அது ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொல்லப்படுது. எல்லா பதார்த்தத்தையும் நாங்கள் இது வேற இது வேற இது வேறன்னு தெரியறோம். ஒரு மாடை பார்த்தா இது மாடு அப்படின்னா வேற பிராணிகளுக்கு இன்னும் இது வேறுபட்டதுன்னு தெரியப்படுத்துறது. அந்த தெரியப்படுத்தக்கூடிய விசேஷமான ஒரு தர்மம் அதுல இருக்கு. வேற பிராணிகளுக்கும் இதுக்கும் சாமானியமான 4 கால் இருக்கிறது, வாலும் இருக்கிறது. இதெல்லாம் எல்லாருக்கும் சாமானியமா இருக்கலாம். அநேக பிராணிகள் மாடுக்கே ஒரு விசேஷமான
ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு பதார்த்தத்துக்கும் சில விசேஷண தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மத்தை வச்சு தான் இந்த பதார்த்தம் வேற பதார்த்தங்களுக்கும் வேறுபட்டது அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துறது. ஒரு நிமிஷம். மெசேஜ் போட்ட போல இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. ஏதோ மெசேஜ் அந்த மாதிரி பார்த்தேன். ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல அடியேன், என்னன்னு தெரியல ஒண்ணும் இல்ல அடியேன். ஓகே. ரெய்ஸ்டு ஹேண்ட் அப்படின்னு சைன் வந்தது எனக்கு. ஏதோ பை அதனால மிஸ்டேக், க்ஷமிக்கணும், பை மிஸ்டேக். பரவாயில்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. ஏதாவது க்ஷமிக்கணும், இருந்தா தவறு. அப்படி ஆன் பண்ணியே வைக்கிறேன் அன்மியூட்டை. ஏதாவது ஒன்றுன்னா கேட்கலாம் இப்போ. க்ஷமிக்கணும் அடியேன். ஒன்றும் பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல. அதனால இது கல்யாண சப்தம்ன்றதுனாலே பகவானோட ஸ்வரூப நிரூபக தர்மங்களும் கூட சங்கிரகீதமாயிருது அப்படி என்னார். இதெல்லாம் ஸ்பஷ்டமாக சொல்லலைன்னாலும் இதெல்லாம் கல்யாண குணங்கள்லயே சேர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதனாலே சகுண நிர்குண ஸ்ருத்தியோஹோ விஷயபேதேன அவிரோதாத் குதிருஷ்டி பட்சஸ்ட நிரஸ்தா. இதனாலே வேற விதமான அபிப்பிராயங்கள் எல்லாம் இருக்கு. இங்க வந்து கல்யாணைக்கதானம் அகிலேஹேய பிரத்யநீகம் அப்படின்னு சொன்னாள். இப்படி சொன்னாலே சில பேர் வந்து குணங்களே இல்லைன்னு சொல்றாளே, இது எப்படி அப்படின்னு சொன்னா, குணங்கள் இல்லைன்றதுக்கு விஷயமே வேற. அதுக்கு என்ன விஷயம்? ஹேய குணங்கள். அகிலேய பிரத்யநீகம்ன்றது வந்து நிர்குண ஸ்ருதிக்கு அர்த்தம். நிர்குணம் அப்படின்னா என்ன? குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. குணமே இல்லாத பதார்த்தமே எங்கேயும் இருக்க முடியாது. ஆனா குணங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கே ஸ்ருதி என்ன? ஹேய குணங்கள் இல்லை அப்படின்னு ஸ்ருதியோட அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம். சகுண ஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னா, குணங்கள் இருக்கு அப்படின்னா நல்ல குணங்களும் இருக்கலாம், கெட்ட குணங்களும். குணம் அப்படின்னா எல்லாமே சொல்லப்படுத்துறது. எல்லா தோஷத்துக்கும் கெட்ட குணத்துக்கும் குணம் என்ன சொல்றது. பிரயோகத்திலே நல்ல குணவான் அப்படின்னா நல்ல குணங்கள் தான் நமக்கு அபிப்பிராயம். ஆனாலும் குணம் என்ற சப்தம் சாமான்யமாக எல்லா விதமான குணத்தையும் சொல்றது. சகுணம் அப்படின்னா பகவானுக்கு குணங்கள் இருக்குன்னா எல்லாமே இருக்கான்னா கல்யாணைக்க தானம். அகிலேய பிரத்யநீகம் கல்யாணைக்க தானம். அதனால சகுண நிர்குண ஸ்ருதிகளுக்கு வந்து சகுண ஸ்ருதிகள் வந்து கேவல கல்யாணமான குணங்களுக்கே ஆசிரியமா இருக்கு. எந்த மாதிரி கல்யாணம்னா சமஸ்த கல்யாண குணங்கள். இதுல இல்லாத கல்யாண குணமே கிடையாது. பகவான்ல இல்லாத கல்யாண குணங்கள் அந்த மாதிரி ஸ்வரூபம். அகிலேய பிரத்யநீக்கம்ன்றது நிர்குண சப்தங்களுக்கு அர்த்தம். குணமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்துக்கு வந்து ஏய குணங்கள் கிடையாது அப்படின்றது அர்த்தம். அதனால இது ரெண்டுக்கும் விஷயம் வேற. இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் நிர்குணம்ன்றது எதை இல்லைன்னு சொல்றது ஹேய குணங்கள், அது வேற. எந்த குணங்கள் இருக்குன்னு சொல்றது மங்களமான குணங்கள். அதனால ஒன்றுக்கு மங்கள குணம் விஷயம், இன்னொன்னுக்கு ஹேய குணம் விஷயம். இதெல்லாம் ஒரு விரோதமும் கிடையாது. குணம் இருக்கு குணம் இல்லை அப்படின்னு சொன்னா விரோதமே. என்ன சாமானியமாக ஒரு பதார்த்தத்துக்கு குணமும் இருக்கு குணம் இல்லை குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நேர விரோதமாச்சு. இது எப்படி இந்த விரோதத்தை நாங்கள் தெரியறதுன்னா, குணம் இல்லைன்றதுக்கே விஷயம் வேற, குணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு விஷயமே வேற. ஒன்னுக்கு மங்கள குணங்கள் விஷயம், ஒன்னுக்கு ஹேய குணங்கள் விஷயம். அதனால குண நிர்குண ஸ்ருதிகளுக்கு விரோதமே கிடையாது. விஷயம் பேதம், விஷயத்துல பேதம் இருக்கு. அதனால மற்ற பட்சங்கள் தப்பாக ஸ்ருதிகளுக்கு அர்த்தம் பண்ணக்கூடிய பட்சங்கள் எது இருக்கோ அதெல்லாம் குதிருஷ்டி பட்சங்கள்னு சொல்லப்படுறதெல்லாம் தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்னார். இல்லைன்னா இன்னொரு மாதிரியும் அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னார். கல்யாண ஐக்கதானம் பிரதேச பேதேன காலபேதேனாப்பி அகல்யாணத்வரஹிதம் இது அர்த்தா அப்படின்னார். பிரதேச பேதத்தினாலையும் ஒரு பாகத்துல மங்களமான குணம் இருக்கு, இன்னொரு பாகத்துல தோஷம் இருக்கு. இந்த மாதிரியும் கிடையாது. அதே மாதிரி ஒரு காலத்துல குணம் இருக்கலாம்,
இன்னொரு காலத்தில் தோஷம் இருக்கலாம். இதெல்லாம் சாமானியமாக நாங்கள் எல்லாம் பார்க்கணும். லோகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். சில காலத்தில் குணம் இருக்கிறது, நல்ல குணங்கள். சில காலத்தில் தோஷம் இருக்கிறது. இந்த காலபேதத்தினாலேயோ பிரதேச பேதத்தினாலேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்கலாம், இன்னொரு இடத்துல தோஷம் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த விதமான தோஷங்களும் கிடையாது அப்படின்றதும் கூட தெரியப்படுத்துறது அப்படின்னு. ஞானானந்தைகஸ்வரூபா இது தூ தத்விசதீகரணம். இதுவே ஞானானந்தைகஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது அதை நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்துறது. ஞானத்தையா ஆனந்தத்தையாச்ச காத்ஸ்னேன கல்யாணத்துவம் உக்தம் பவதி. இந்த ஏக அட்டு சப்தம் சொல்றது இது. ஞானானந்த ஏக ஸ்வரூபா. ஏக அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது, பரிபூர்ணமாக ஞானானந்தமே அப்படின்னு அர்த்தம். கார்த்ஸ்னியேன பரிபூர்ணமாக கல்யாணத்துவம் அப்படின்றது. ஜடாத் போக்யாத் பிரதிகூல உதாசீன ரூப ஜானாபியாம் ச வியவச்சேதாய ஞானானந்தயோ உபயோகோ அப்படி உக்தி. ஒன்று சொன்னாலே எல்லாம் சொன்ன மாதிரியும் ஆறுது. ஞானம் ஆனந்தம் அப்படின்றது ஒன்று. ஒன்று ஞானம்ன்றது அஜடம் என்று சொல்றது. ஜடத்துக்கு இன்னும் வேறையானது, இனர்ட் மேட்டருக்கு இன்னும் வேறுபட்டது அப்படின்னு தெளிவுபடுத்துது. ஆனந்தம்ன்றது அனுகூலத்துவத்தை சொல்றது. அதனால போக்கியமானது. அதனால போக்கியமான சில லோகத்தில் பார்க்கக்கூடியது சிலது போக்கியம் இருக்கலாம். இங்கே பரிமிதமான போக்கியத்துவம் இல்லை பிரதிகூலமாக இருக்கலாம். சிலதை நாங்கள் உதாசீனம் பண்ணுறோம். அதில் நமக்கு வேண்டியதில்லை, ஆனால் இஷ்டமும் இல்லை, நமக்கு துவேஷமும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறது, சிலது இருக்கிறது. இந்த மாதிரி ஞானங்கள் எல்லாம் வேறுபட்டு அது எல்லாத்துக்கு இன்னும் வேறுபட்டது அப்படின்றது. ஞானமும் ஆனந்தம் அனுகூலமாகவே இருக்கு, எப்போவும் அனுகூலமாக இருக்கு. ஞானஸ்வரூபமே பரிபூர்ணமாக கொஞ்சம் கூட அதில் ஜடபாகம் கிடையாது அப்படின்றதும் தெரியப்படுத்துறது அப்படின்னா. ஆனந்த கல்யாண சப்தம் ஸ்வரூபாபேட்சையா அனுகூல்யம் பூதா. இதுதான் இந்த அனுகூலம்ன்றது சொல்றது. ஸ்வரூப ஸ்வபர அபேட்சையா அப்படின்னாரு. ஸ்வபர அபேட்சையா தனக்கும் மற்றவாளுக்கும் அனுகூலமா இருக்கு. ஆனந்தம்ன்றது கல்யாண சப்தங்கள் தனக்கு மாத்திரமே அனுகூலம்னு அர்த்தம் இல்லை. பகவானுக்கும் அனுகூலம், மற்றவாளுக்கும் அனுகூலம். இது ரெண்டையும் தெரியப்படுத்துறது ஆனந்தம் கல்யாணம் கூடிய சப்தங்கள் அப்படின்னா. அது மாதிரி இதனால ஆனந்தாதயா பிரதானஸ்ய அக்ஷரதியாம் தோரோதா இது அதிகரணத்வயோக்தம் ஸ்வரூப நிரூபக வர்க்கத்வயம் வியஞ்சிதம் பவதி. இது இங்கு சொல்லக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் எப்படி பிராமணிகமானது அப்படின்னு சொல்றார். இந்த பிரமாணத்துல நாங்கள் ஸ்தாபனம் பண்ணச்சே பிரம்மசூத்திரங்கள் நமக்கு ரொம்ப பிரதானமானது. பிரம்மசூத்திரத்துல உபனிஷத்தோட அர்த்தங்கள் எல்லாம் சங்கிரகமாக பாதராயணர் நமக்கு தெரியப்படுத்தினார். அந்த பிரம்மசூத்திரங்கள் உபனிஷத்தோட அர்த்தத்தை தெரியப்படுத்துறது. அதனால பிரம்மசூத்திரத்தையும் பிரமாணமாக இங்க சொன்னா நமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரம் மூணுக்கும் அனுகுணமாக இருக்கிற மாதிரி பிரமாணம் தெரியப்படுத்துறார். அதுல ரெண்டு அதிகரணத்துல பாதராயணர் பகவானோட ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் எல்லாம் சொன்னார். அதுல சொல்லச்சே ஒரு அதிகரணம் ஆனந்தாதயா பிரதானஸ்யா அப்படின்னு. பிரதானம் தர்மி என்னுட்டு அர்த்தம், முக்கியமான பதார்த்தம் தர்மியானது. பகவானுக்கு ஆனந்தமே முதலான குணங்கள் எல்லா பிரம்ம வித்தியாலும் நாங்கள் சேர்த்துக்க வேண்டியது. ஏன்னா அதனால தான் பகவானோட ஸ்வரூபம் நிச்சயமாகுது. ஸ்வரூபத்தை முதல்ல நிச்சயம் பண்ணி அப்புறம் மற்ற விசேஷணங்கள் எல்லாம் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு இந்த பதார்த்தம் முதல்ல எதுன்னு தெரியணும். இது வேற எல்லா பதார்த்தங்களுக்கும் வேறுபட்டது தெரியப்படுத்தணும். அந்த தர்மத்தை முதல்ல தெரிஞ்சு மற்ற தர்மங்களை அப்புறம் தெரியலாம் அதுக்கு. அதனால ஆனந்தம்னு சொல்றதுனால சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம் கூடிய 5 தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த அதிகரணத்துல. இந்த 5 தர்மங்கள் பகவானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். அது துணையில பிரதாரணிக்க உபனிஷத்துல சொல்றது இது. ஏதத்வைத்தது அக்ஷரம் கார்கி அஸ்தூலம் அனணு அக்ரஸ்வம் அதீர்க்கம் அச்சாயம் அகாயம் அச்சாயம் அந்த மாதிரி நிறைய விசேஷணங்கள் சொல்லப்பட்டது. இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு. இதனால என்ன
தெரியப்படுத்துறதுன்னா இதெல்லாம் பிராகிருதமான குணங்கள், இதெல்லாம் பிரபஞ்ச விலக்ஷணத்துவம் தெரியப்படுத்துறது பகவானுக்கு அப்படின்னு. அதையும் கூட பிரம்ம வித்யிலே எல்லா பிரம்ம வித்யாலும் சேர்த்துக்க வேண்டியது. அக்ஷரதியாம் அவரோதான்னு சேர்த்துக்கணும்னு அர்த்தம். அவரோதம்னா சங்கிரகம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சங்கிரகிக்க வேண்டியது அப்படின்னுட்டு அதை சேர்த்துக்கோணும். அக்ஷரதியாம் அக்ஷர சப்தத்தினாலே சொல்லப்பட்ட பகவானோட குணங்கள் சொல்லப்பட்டிருக்கே உபனிஷத்துல, அதை எல்லா பிரம்ம வித்தியிலும் எல்லாருமே சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னார். அதனால தகர வித்தியை உபாசனை பண்ணாலும் இந்த சத்தியத்துவ ஞானத்துவம் ஆனந்தம் முதலான குணங்களும் பிரபஞ்ச விசிஷ்டத்துவமும் சேர்த்துக்க வேண்டியது. இந்த மாதிரி இந்த ரெண்டு அதிகரணத்துல பகவானோட ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் எல்லா வித்தியிலும் எதை சேர்த்துக்கணும். யார் யாரெல்லாம் பிரம்மோபாசனை பண்றாளோ அவ எல்லாருக்கும் காமன் குவாலிட்டிஸ் இது பகவான விஷயத்துல. காமன் குவாலிட்டிஸ் அதுக்கு மேலே அந்தந்த பிரம்ம வித்யாலே எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கோ அதை அவ அனுசந்தானம் பண்றா. அதனால இங்கே இதனால இதனால ஞானானந்தைக சுரூபம்னு சொல்லப்பட்டதுனால இது ரெண்டையும் இங்க பாஷிக்காரர் தெரியப்படுத்துறார் அப்படின்னார். இல்லைன்னா இன்னொரு மாதிரியும் அர்த்தம் பண்ணலாம். ஹேய பிரத்தனீகத்துவம் ஆஸ்ரிதானாம் யதோபாயம் ஸ்வேച്ഛயா ஹேய நிவர்த்தகத்துவம் அப்படின்னார். இந்த மாதிரி அர்த்தம் பண்ணலாம். அகில ஹேய பிரத்யநீகத்துவம்ன்றது பகவான்னாலே ஹேய பிரத்யநீகத்துவம் தோஷத்துக்கு விருத்தமான ஸ்வரூபம் அப்படின்னா. ஆஷ்ரிதாள் எந்தெந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்றாளோ அதுக்கு அனுகுணமாக பகவான் தன்னை சங்கல்பத்தினாலேயே அவளோட தோஷத்தை எல்லாம் நிவாரணம் பண்றான். எந்த உபாயத்துக்கு அனுகுணமாக அப்படின்னார். என்ன ஆஷ்ரிதாள் பக்கத்துல வேற வேற விதமான பக்தாள் இருக்கா. வேற வேற விதமான பலத்துக்கு எல்லாரும் பகவானை ஆசிரியிக்கலாம். கீதையில சொன்ன மாதிரி சதுர்விதா பஜந்தே மாம் அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷிவா எல்லாத்துக்கும் பகவானை ஆசிரியிக்கலாம். அவளுக்கெல்லாம் எது எது வேணுமோ அதை அதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தோஷங்கள் எது இருக்கு, அதுல என்னென்ன தோஷங்கள் நிவாரணம் பண்ணும், அதெல்லாம் நிவாரணம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு பகவானுக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறது. ததா சதி லோகே சங்கல்பாயத்த ஹேய சத்பாவசின விரோதா அப்படின்னார். இதனால இப்போ லோகத்துல பகவானோட சங்கல்பத்தினாலேயே தோஷம் உண்டாடலாம் இங்க லோகத்துல. ஏன்னா அவ கர்மத்துக்கு அனுகுணமாக அவளுக்கு சிக்ஷை உண்டாருது, துக்கம் எல்லாம் உண்டாருது. இன்னும் மற்றவா ஒரு சேத்தனில் தோஷத்தை உண்டு பண்றானே பகவான், அகில ஹேய பிரத்யநீகத்துவம் எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி சுபாவம் இருக்கக்கூடிய பகவான் இது பண்ண முடியுமா அப்படின்னா தன்னை ஸ்வேച്ഛையாலே பண்றான். தன்னை சங்கல்பத்தினாலேயே பண்றான் பகவான். இவனுக்கு இந்த கர்மம் பண்ணிருக்கான், இவனுக்கு இந்த சிக்ஷை கொடுக்க வேண்டியது, இந்த துக்கம் உண்டாட்டம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணலாம் பகவான். அதனாலே அவனோட ஸ்வரூபத்துக்கு தோஷம் கிடையாது. அது அவனோட தன்னை இச்சைனாலே பண்றான் பகவான் ஸ்வேച്ഛையா அப்படின்னார். அதாவது உபாயத்துக்கு அனுகுணமாக என்னென்ன என்னென்ன பண்றாளோ அதுக்கு அனுகுணமாக தன்னோட சங்கல்பத்தினாலேயே தோஷத்தை நிவாரணம் பண்ணலாம், தோஷத்தை உண்டாக்கலாம். ரெண்டையும் பகவான் பக்கத்துல எந்த தோஷமும் இதனால கிடையாது. நச்சா விருத்த கடன சக்தி கல்பனா அப்படின்னார். இது விருத்தமான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கோ பகவானுக்கு என்ன அப்படி இல்லை. ரூப மாத்திரேன ஹைய நிவர்த்தகத்துவ அனங்கீகாராத் அந்யதாதி பிரசங்காத்னா. ஸ்வரூபத்தினாலேயே ஏய நிவர்த்தகத்துவம் கிடையாது பகவானுக்கு. ஆனா சுபாவத்திலே அப்படின்னு சொன்ன அதனால இது அசாதாரணமா தர்மங்கள் அதிகிலே பிரத்யநீகம் ஸ்வேച്ഛையான்றது சத்திய சங்கல்பத்துவம்ன்றதுனாலே இதெல்லாம் ஏற்படுறது அவனுக்கு பகவானுக்கு. ஸ்வரூபத்தினாலேயே எல்லாம் உண்டாருது. என்ன பகவான் ஸ்வரூபம் அப்படி இருந்தா எங்கேயும் தோஷமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, அவன் ஸ்வேച്ഛையாலே அந்த ஆசிரித்த ஆளுக்கு அவள் உபாயத்துக்கு அனுகுணமாக எந்தெந்த அனுகிரகம் நிகிரகங்கள் உண்டாருதோ அதெல்லாம் பண்றான் பகவான். அதுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வேண்டினா தோஷ நிவர்த்தகத்துவம் எல்லாம் பகவானே பண்றான். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால சில பேருக்கு இங்கே பகவானோட சங்கல்பத்தினாலேயே துக்கம் எல்லாம் உண்டாருது அப்படின்னா பகவானுக்கு ஒரு விரோதமும் கிடையாது. அதனால கல்யாணைகதானத்துவம் ஆஷ்ரிதானாம் அபிமதேஷு கல்யாணேஷு ஐகாகிரியம் அப்படின்னார். அனிஷ்ட நிவர்த்தனம் இஷ்ட பிராபணம் சா அப்படின்னார். அதனால இது
கல்யாணம் எந்தெந்த அபிமதமான கல்யாணங்கள் இருக்கோ அதையே உண்டு பண்றான். அனிஷ்ட நிவர்த்தனமும் பண்றான், இஷ்ட பிராபணமும் பண்றான். அதெல்லாம் உள்ளாருது. ஆஷ்ரிதாளுக்கு அபிமதமான கல்யாணங்கள் அதுவே அவனுக்கு முக்கியமான உத்தேசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வஸ்ய நிர்தோஷ மங்கள குணாகரத்துவம் அப்படி அத்த அர்த்த சித்தம் அப்படின்னார். இதனால தனக்கு ஒரு நிர்துஷ்டமான மங்கள குணாகரங்கள் எல்லாம் இருக்குது. சித்தமார்த்த ஸ்பஷ்டமாக பலமத உபபத்தேஹே இது அதிகரணார்த்தஸ்ய தர்சிதா. ஒரு விஷயத்துக்கும் சுவாமி தேசிகன் இங்கே பிரம்மசூத்திரத்தோட பிரமாணம் காமிக்கிறார். எப்படி பிரம்மசூத்திரங்கள்ல இது எல்லாமே தெரியறது நமக்கு. எல்லாமே கனெக்டட், இன்டர் கனெக்டட். இங்கே எல்லாமே கத்தியத்தில் கத்தியம் பிரம்மசூத்திரக்கு இன்னும் வேறுபட்டது இல்லை. பிரம்மசூத்திரத்தை அர்த்தங்கள் எல்லாம் இங்கே அனுஷ்டானம் பண்ணியிருக்கார் பாஷிகாரர். பிரம்மசூத்திரம் எல்லாம் உபனிஷத்தோட அர்த்தங்களை நமக்கு தெளிப்படுத்துறது. அதனால ஸ்ருதி பிரமாணம் எல்லாம் இங்கே நேராக ஸ்ருத்தியுக்தமான விஷயங்களையே பாஷிகாரர் நமக்கு அனுசந்தானம் பண்ணி காமிக்கிறார். எப்படி இதை அனுஷ்டானத்தில் எப்படி கொண்டு வரணும், பகவானோட ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கிறது நமக்கு எந்த உபயோகம், அதனால எப்படி உபயோகம் பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுண்டு நமக்கு எது அது எதுக்காக வேண்டியிருக்கு, பிரபத்தி அனுஷ்டானத்துக்கு இதெல்லாம் ரொம்ப உபயுக்தமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. பலமத உபபத்தேன்றதுனால எல்லா கிரமங்களுக்கும் பலத்தை பகவான் தான் கொடுக்குறான். கர்மமே பலன் கொடுக்கறது இல்லை முதலான விஷயங்கள்ல பாதராயணர் ஸ்தாபனம் பண்ணார். அதனால ஆசிரித ஆளுக்கு இதெல்லாம் அபிமதமோ அதெல்லாம் உண்டு பண்றான். அனிஷ்ட நிவர்த்தனமும் பண்றான், இஷ்ட பிராபணமும் பண்றான். இது எல்லாமே பகவானுக்கு ஸ்வரூபத்தில் அந்த அந்த விதமான கல்யாண ஐக்கியதானத்துவமும் அகிலேய பிரச்சனீகத்துவமும் இங்கே அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப பிரதானமான விஷயம். பிராபியத்துவ பிராபகத்துவத்துக்கு ஆரம்பத்தில் முதல் நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதார்த்தம் பகவானுக்கு ஸ்வேதர சமஸ்த வைலட்சண்யம் அப்படின்றது ரெண்டாவதாக சொல்லப்படுறது. ஸ்வேதர இத்தியாதி அப்படின்னார். திரிவிதானாம் சேத்தனானாம் அச்சேதனானாஞ்ச பராதீனத்வாதி சாமியாத் ஏவம் பூதம் வஸ்துவந்தரம் நாஸ்தி அபிப்பிராயேன ஆஹா அப்படின்னு. முக்கியமாக எல்லாத்துக்கும் சமானமான சாதர்மியம் முதல்ல சொல்லிவிட்டார். சேத்தனா இந்த பதார்த்தங்களோட ஸ்வரூபம் எல்லாம் நாங்கள் தெரியணும் அப்படின்னா சாதர்மியம் வைதர்மியம் அது தெரிய வேண்டியது முதல்ல. நியாய தரிசனத்தில் அதை சொல்றார். இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லச்சே சமானமான தர்மம் இது, விருத்தமான தர்மங்கள், விசேஷமான தர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். பதார்த்தங்கள்ல தெரிஞ்சா இந்த பதார்த்தம் இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு தெரியணும்னா இது ரெண்டுக்கும் எது சமானமானது, எது விசேஷம், இதுல எது விசேஷம், இதுல எது விசேஷமா இருக்கு, இதுல இல்லாதது இதுல எது இருக்கு, இதுல இல்லாதது இதுல என்ன குணம் இருக்கு, இதெல்லாம் மாதிரி தெரிஞ்சா நமக்கு ரெண்டு பதார்த்தத்தோட ஸ்வரூபம் ஸ்பஷ்டமாக தெரியுது. அந்த மாதிரி தெரியணும்னா இப்போ தத்துவங்கள் எப்படி இருக்கு, எத்தனை இருக்கு அப்படின்னா அதுக்கு விதவிதமான விபாகம் பண்ணலாம். ஆளவந்தார் பண்றதுல 7 பதார்த்தங்கள் சொன்னார். சப்த பதார்த்தங்கள் சொன்னார். நியாயதர்சித்தன சப்த பதார்த்தமே சொல்றா. அவ சொல்றது வேற விதமான திரவிய குண கர்ம சாமானிய விசேஷம் அபாவம் அப்படின்னு சொன்னார். ஆனால் சமவாயம் அபாவம் அப்படின்னு திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக அப்படின்னு சொன்னார். நம்ம சித்தாந்தத்தில் வேறு வேறு விதமான அர்த்தம் பண்ணலாம். அதில் ஆள வந்தார் 7 விதமான பதார்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னார். எதுன்னா 3 விதமான சேத்தனம், 3 விதமான அச்சேதனம், அப்புறம் பகவான். 7 தத்வாஸ் சொன்னார் அவர். 3 விதமான சேத்தனாக்கள் யாருன்னா பத்தா முக்தா நித்யா அப்படின்னுட்டு. அச்சேதனம் பிரகிருதி காலம் நித்திய விபூதி அப்படின்னுட்டு. இது 3 விதமாக அவர் விபாகம் பண்ணார். அப்படி சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படின்னுட்டு. இந்த 3 விதமான சேத்தனாக்கள், 3 விதமான அச்சேதனாக்கள், இந்த 6 பதார்த்தங்கள் எது இருக்கோ எல்லாத்தையும் தன்னை அதீனத்தில் உள்ளவன் பகவான்ன்றது 7வது பதார்த்தம். பகவான் சுவாதீனன்றதுனாலே தன்னை அதீனத்தில் யார் உள்ளவனோ அவன் பரமாத்மான்னு சொல்லி. அப்போ இதுக்கெல்லாம் காமன் காமன் குவாலிட்டி எது, இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்கு அந்த 6 பதார்த்தங்களுக்கும் காமன் குவாலிட்டி இது என்ன, பராதீனத்துவம் பண்றது. ஏன்னா எல்லாமே தன்னை அதீனத்தில் உள்ளவன் பகவான் சுவாதீனம் என்ன அளவுந்தார் சொல்றார். இது ஒரு சாதர்மியம்.
ஆறு தத்துவங்களுக்கும் இருக்கக்கூடிய காமன் குவாலிட்டி எது அப்படின்னா பகவானுக்கு அதீனமா இருக்கிறதுன்னு சொல்லலாம். எல்லாமே அதீனம் பகவானுக்கு. அதனால இங்க சொல்றார் அந்த ஆறு, மூணு சேத்தனம் மூணு அச்சேதனம் எல்லாத்துக்குமே பராதீனத்வாதி சாமியாது. என்ன சாமியம் இதுலன்னா பராதீனத்துவம். அது இருக்கிறதுனால இந்த மாதிரி பகவான் மாதிரி ஒரு பதார்த்தம் வேற கிடையாது. சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தனம் எல்லா தத்துவங்களும் பகவான் அதீனம் சொன்னாலும் பகவான் எல்லாத்துக்கும் வேறுபட்டவன் ஸ்பஷ்டமாக தெரியுது அதுல. அதை முதல்ல சொல்றார் ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷணா அப்படின்னு சொல்லி தன்னுக்கு தன்னை விட்டு பக்தா எல்லா வஸ்துகளுக்கும் வஸ்துன்னா பரமார்த்தபூதமான விஷயம், வஸ்து விலக்ஷணனானவன் அப்படின்னு முதல்ல பகவானோட வைலட்சண்யத்தை சொல்றார். ஏதேனா ஞான போக சாமியேபி சர்வ பிரகார சாமிய நிஷேதா சித்தா. இப்போ சாதர்மியம் நாங்கள் அதுவே எடுத்துண்டா பகவானுக்கும் கூட முக்தனுக்கும் நித்யாளுக்கும் ஒரு சாதர்மியம் இருக்கு. என்ன சாதர்மியம் அப்படின்னு சொன்னா சமான போகத்துவம். அவளுக்கு ஞான போக சாமியம் ஞானத்திலையும் கூட நித்யாளுக்கும் முக்தாளுக்கும் தர்மபூத ஞானம் அனந்தமாக இருக்கு. அதே மாதிரி போக மாத்திர சாமிய லிங்காச்சா அப்படின்னு சொன்னார். பரமம் சாமியம் உபைத்தி பரமசாமியா பத்தி பகவானோட அடையறான் அப்படின்னு சொன்னா எப்படி பகவான் விலட்சணம்னு சொல்ல முடியும்? சேத்தர சமஸ்த விலட்சணம்னு எப்படி சொல்ல முடியும்னா அந்த விஷயத்துல மாத்திரமே சாமியம், போகத்துல மாத்திரமே சாமியம். அதே மாதிரி ஞானத்துல சாமியம், தர்மபூத ஞானம் சமானமா இருக்கு ரெண்டு பேருக்கும். அதுல சாமியம். மற்ற விஷயங்கள் எல்லாம் சாமியம் கிடையாது. அதனால ஏதோ ஒரு ஆகாரத்துல சர்வ பிரகார சாமிய நிஷேதா அப்படின்னார். எல்லா பிரகாரங்களிலும் சாமியம் கிடையாது. அதனால வைலட்சண்யம் கிடைக்கிறது பகவானுக்கு. அந்த மாதிரி சாமியம் இருந்தாலும் பகவானுடைய அதீனத்தில் இருக்கக்கூடிய சாமியமே அதுவும் கூட. அதனால சுவாதீனத்துவம் பண்றது பகவானே வேறுபட்டது, எல்லா பதார்த்தங்களுக்கு இன்னும் வேறுபட்டவன் தெரியுது. அதனால நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் விஸ்வமேவேதம் புருஷா இத்தியாதி பிரசித்தம் திரிவித பரிச்சேத ராகித்யம் பிராதான்யதா பிருத்தகாக. அதுக்கு மேலே பகவானோட ஒரு விசேஷணமான தர்மம் இருக்கு, வேற எந்த பதார்த்தங்களுக்கும் இல்லாத விசேஷணமான தர்மம் எதுன்னா நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம். எல்லாத்துக்கின்னும் சூக்ஷ்மமானவன், அனோரணியான் அப்படின்னு சொல்லுவோம். அணுன்னு சொல்லப்பட்ட அத்தியந்த சூக்ஷ்மம், எல்லா சேத்தன பதார்த்தங்களையும் அனுப்பிரவேசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ள அந்த மாதிரி சூக்ஷ்மத்தை உள்ள ஜீவாத்மாக்கள் இருக்கா, அவள்லையும் அந்தர்யாமியா இருக்கான் பகவான். அதனால அவனு அதுக்கு இன்னும் சூக்ஷ்மமானவன். அனோஹோ அணியான் சுசூக்ஷ்மத்துவம்னு சொன்னார். சர்வகதம் ஸ்ருதி சொல்றது இது. நித்தியம் விபம் சர்வகதம் சுசூக்ஷ்மம் தத்பூதயோனிம் யதவ்யயம் தத்பூதயோனம் பரிபஷ்யந்தி தீரா அப்படி முண்டகோபனிஷத் சொல்றது. நித்தியமானவன் விபுவானவன், இல்லாத இடமே கிடையாது. சர்வகதம் எல்லா இடத்துலையும் எங்கே இருந்தவனாலும் ஓடியாடலாம், எல்லா இடத்துலையும் இருக்கலாம். அவன் ஸ்வரூபத்திலையும் இதுலையும் எல்லாத்துலேயும் இருக்கான் பகவான். சுசூக்ஷ்மம் விஸ்வமே வேதம் புருஷா அப்படின்னார். விஸ்வமே எல்லாம் புருஷனே சாமானாதிகரண்யம் சொல்லப்பட்டிருக்கு. விஸ்வத்துக்கும் பகவானுக்கும் புருஷ சப்தித்தனான பகவானுக்கும் சாமானாதிகரண்யம் எப்படின்னா சரீராத்ம பாவத்தினால எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான். இதெல்லாம் இந்த அந்தர்யாமித்துவம் அப்படின்றது ஆட்டம் இல்லைன்னா நித்தியம் விபும் ஸ்வரூபத்திலேயே விபுவா இருக்கிறதும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதும் இது இந்த நித்யா பத்தா முக்தாளுக்கு யாருக்குமே கிடையாது. அதனால திரிவித பரிச்சேத ராகித்யம் அப்படின்னார். மூணு விதமான பரிச்சேதம்னா லிமிட், அந்த மாதிரி லிமிட் கிடையாது அவனுக்கு. மூணு விதம் தேச கால வஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேசத்துல இருக்கா இந்த தேசத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சர்வகதம் விபும் இதெல்லாம் சொல்றது எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான், விபுவா இருக்கான், ஸ்வரூபத்திலேயே வியாபிச்சிருக்கான் எல்லாத்தையும். இதெல்லாம் அவனுக்கு தேச பரிச்சேத ராகித்யம் சொல்றது. இந்த தேசத்துல இருக்கான் இந்த தேசத்துல இல்லை. பிரகிருதின்றது விபுவன்னு சொல்லப்பட்டிருக்கு. அனந்தம் அப்படின்னு சொன்னா இந்த பிரகிருதி மண்டலத்துல மாத்திரமே அது இருக்கு, அங்கே பரமபதத்துல கிடையாது. சுத்த சத்துவம் இங்க இருக்குன்னா பரமபதத்துல இருக்கு, இங்க கிடையாது. இங்க இருந்தாலும் அங்கங்கே இருக்கு.
பகவானோட விக்கிரகங்கள்லையோ அவன் இதுலையோ அதுல எல்லாம் இருக்கு அங்கெல்லாம். அந்த மாதிரி அதுக்கும் கூட ஒரு லிமிட் இருக்கு. பிரகிருதிக்கும் எல்லாம் நித்தியம்னு விபுமன்னு சொல்லப்பட்ட பதார்த்தங்களுக்கும் பரிமிதமானது அர்த்தம் அங்கெல்லாம். பகவான் மாதிரி விபுத்துவம் பண்றது கிடையாது. அந்த எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் ஒரு காலம் இருக்கான் ஒரு காலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு வஸ்துல இருக்கான் இன்னொரு வஸ்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூணு விதமான பரிச்சேதராகித்யம் அது அனந்தா என்ற சப்தமே சொல்றது நமக்கு. அதனால சர்வவியாபித்துவம், அதனால ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபம். ஞானானந்தைக ஸ்வரூபம் முதல் சொல்லி அனந்தம் ஸ்வேதர சமஸ்த விலக்ஷணத்துவம் இதெல்லாம் சொல்றாரு. இதுல இப்போ இதை பத்தி என்னென்ன விஷயங்கள் தெரியப்படுத்துறது அப்படின்னு சர்வவியாபி சர்வவியாபித்வாது தேச பரிச்சேத ராகித்யம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான். அதனால இந்த தேசத்துல இருக்கான் இந்த தேசத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. சர்வகால வர்த்தித்வாத்து கால பரிச்சேத அபாவா எல்லா காலத்திலையும் இருக்கான். சாட்சாத் பரம்பரையாவா சர்வ பிரகாரித்வேன சர்வ வஸ்து சமானாதிகரண்யார்ஹத்வாது வஸ்து பரிச்சேத விரகா சாட்சாத் பரம்பரையாவா அப்படின்னார். இதுவும் கூட எல்லாயும் தன்னோட பிரகாரமாக உள்ளவன். இப்போ ஜீவாத்மாவுக்கு ஒரு குணம் இருக்கு. ஜீவாத்மாவுக்கு இவன் அந்தர்யாமியா இருக்கலாம். அந்த குணத்துக்கு எப்படி இவன் அப்படின்னு கேட்கலாம். குணத்துல இவனுக்கு அந்தர்யாமித்துவம் அல்ல இல்லைன்னா அவன் அதீனத்துல இருக்கிறது கிடைக்கிறதா அப்படின்னா ஜீவன் மூலகமாக கிடைக்கிறது பரம்பரையா அப்படின்னு சொன்னார். ஒரு பதார்த்தத்தை மூலகமாக அந்த பதார்த்தத்தை ஆசிரியத்த விஷயங்களுக்கும் பகவானே அவனே ஆதாரம் எல்லாருக்கும் கூட. அதனால எல்லா வஸ்துகளுக்கும் சமானாதிகரண்யம் இருக்கக்கூடிய அர்ஹத்தை பகவானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது வஸ்து பரிச்சேத விரகா அப்படின்னார். ஏனகேனாபி பிராசஸ்தியேன ஸ்வஸ்மாத் உத்கிருஷ்டைஹி கைஷ்சித் வஸ்துபிஹி அதரீகிருதத்வ அபாவாத்வா அப்படின்னார். ஏதோ ஒரு பிராசஸ்தியத்தினால இந்த பதார்த்தத்துக்கு பகவானோட அதிகமான பிராசஸ்தியம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. தனக்கு இன்னும் உத்கிருஷ்டமான ஒரு பதார்த்தத்தினால இது நிகிருஷ்டமானது இந்த விஷயத்துல அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய எந்த விஷயமும் கிடையாது எந்த பதார்த்தமும் கிடையாது அப்படின்னார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அனந்தா ஸ்வேதர சமஸ்த விலக்ஷண அனந்தா அப்படின்றதுனால பகவானுக்கு இன்னும் உத்கிருஷ்டமான ஒரு பதார்த்தம் கிடையாது. எந்த விஷயத்திலையும் எந்த பதார்த்தத்துக்கும் இவனுக்கு இன்னும் உத்கிருஷ்டமான ஒரு குணம் இருக்கு அதுல ஸ்வரூபம் இருக்கும் அப்படின்னுட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமஸ்த வஸ்து விலட்சண சேர்த்து அவன் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு சமனானமானும் இல்லை அதிகமானும் சமாதிக தரித்திரா அப்படின்னு சொன்னார். அவனுக்கு சமம் அதிகம் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இங்கே சொல்றார். அது இந்த விஷயத்துல பகவானோட ஸ்வரூபத்துல முதல்ல அகிலேய பிரத்தனீக கல்யாணைக்கத்தான ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண அனந்த ஞானானந்தைக ஸ்வரூபா அன்றதோட விசேஷமான அர்த்தங்கள் இதுல சுவாமி தேசிகன் நீங்க சொல்லிட்டு இருக்காரு. அதிலே மாதிரி விக்கிரகத்த விஷயத்துல முதல்ல சொன்னார். அதை அடுத்ததாக சொல்றாரு விக்கிரக விஷயத்துல தத் விக்கிரகாதீனாம் து சந்தோபி கேச்சித் அதிசயாக தத் விபூதிகதாக ஏவ இது தைரப்பி தசைவ உத்கர்ஷா அப்படின்னார். விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கே பகவானுக்கு இன்னும் பகவானோட விக்கிரகம் இருக்கே பகவான் விக்கிரகத்தை பகவானுக்கு இன்னும் வேறுபட்டதா இல்லை அதிசயம் இருக்கா இருக்குன்னா இவனோட விபூத்திலே அதெல்லாம் சேர்ந்தது. அதனால இவனுக்கே உத்கர்ஷம் அதனால அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விதஸ்தியாதிபி பிரஸ்த துலாதிபிச்ச பரிச்சேதா தேச பரிச்சேத அந்தர்கதே வேதி தன்னிஷேதேன ஒரு விதஸ்தி அப்படின்னா 12 இன்ச்சஸ் அப்படின்னு 12 அங்குலத்துக்கு விதஸ்தி என்று பேரு. அவன்தான் அதில் சொல்றது உபனிஷத்தை சொல்றது. ஒரு நிஷ்டின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு மூளை. அந்த நிஷ்டியா அதுக்கு விதஸ்தியில கீழே ஒரு பதார்த்தம் இருக்கு. அதுக்கு ஹிருதயம் தத்வியா நீயாத் அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. ஹிருதயம் பேரு. எங்க இருக்கு ஹிருதயம் அப்படின்னா விதஸ்தியாந்து அதோ நிஷ்டியா விதஸ்தியாந்து நாபியாமுபரி திஷ்டதி. நிஷ்டிக்கு கீழே ஒரு விதஸ்தி என்ன 12 அங்குலத்துல ஒரு நாபியாம் நாபிக்கு மேலே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பதார்த்தத்துக்கு ஹிருதயம் தத்விஜா நீயா ஹிருதயம் தெரியணும் அப்படின்னு சொல்றது விதஸ்தி என்ன
12 இன்ச்சஸ் என்ற அர்த்தம். இந்த 12 இன்ச்சஸ்னா இந்த மாதிரி ஒரு மெஷர் சொல்ல முடியுமா பகவானுக்கு? சொல்ல முடியாது. பிரஸ்ததுலம் அப்படின்னா பிரஸ்தம்னா 1 kg என்று அர்த்தம், ஒரு வெயிட். இத்தனை வெயிட் இருக்கான், இல்லை இத்தனை மெஷர் இருக்கான், இந்த மாதிரி இத்தனை தான் அவனோட லென்த்து, இத்தனை தான் அவனோட வெயிட் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு பரிச்சேதமும் இல்லை. தேச பரிச்சேத அந்தர்கதா, இந்த தேசத்தில் இருக்கான் இந்த தேசத்தில் இல்லைன்றதுனால இதுவும் கூட தள்ளி போடப்பட்டது. இத்தனையே அவனோட மெஷர்ன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்றார். வஸ்துவந்தர சூன்யத்வாத்வா சமஸ்த வஸ்து ஸ்வரூப ஐக்கியாத்வா வஸ்து பரிச்சேதா பாவா. இதெல்லாம் பிரமாணத்துக்கு விருத்தமான சில பதார்த்த இதில் விஷயங்கள் அபிப்பிராயத்தெல்லாம் இதனாலே தள்ளி போடப்பட்டிருக்குன்னு சொன்னார். இப்படி பகவானோட சமஸ்த வைலட்சண்யமும் இதனாலே சொல்லப்பட்டது. பகவானோட ஸ்வரூபத்தோட ஸ்வரூபம் எப்படி இருக்குன்றது இதனால சொல்லப்பட்டது. அதை இங்க முதல்ல அனுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி இதை முடிக்கிறாரு. இதுக்கு மேலே அவனோட ரூபத்தை பத்தி அற்புதமாக சொல்றார். விக்கிரக விசிஷ்டத்துவம் மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி நிறுத்திக்கோறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.